ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். டெய்லி ஒரே மாதிரி தேங்காய் சட்னி அந்த சட்னின்னு செஞ்சு போர் அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸியான சூப்பராக டேஸ்டியான ஒரு சவுச்சவு வச்சு எப்படி சட்னி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், பூண்டு, இஞ்சியில் ஆட் பண்ணிக்கிறோம். அதனால அது ரொம்ப ஹெல்தி. இப்போ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறதுல எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கிறோம். ஒரு ஃபிங்கர் சைஸ் அளவுக்கு இஞ்சி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, உங்களுக்கு சூடான சாதம் எல்லாத்துக்கூடயுமே உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது கூட வச்சு சாப்பிடலாம். இந்த சவுச்சவ் பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி நீங்க செஞ்சீங்கன்னா தெரியாது அதை வச்சுதான் செஞ்சோம்னு. அதனால எல்லாருமே ஈஸியா ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா அளவுக்கு கட் பண்ணி போட்டோம். இப்ப அந்த எண்ணெய் காய்ஞ்சி அது வதங்கிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸி டேஸ்டியா இருக்கக்கூடிய ஒரு சட்னி தான் இது. இப்போ அந்த பச்சை மிளகா நம்ம வேணும்னா நீங்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா ஆட் பண்ணா இது கலர் மாறுன்றதால நான் பச்சை மிளகா மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இது எல்லாமே வதங்கணும் எண்ணெயில. பூண்டு, அதுக்கப்புறம் நான் தோலோட தான் போட்டிருக்கேன். பூண்டு, இஞ்சியுமே நல்லா கழுவிட்டு லைட்டா தான் சுரண்டிட்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாவே கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அதையே கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாமே நல்லா கியூபா தான் கட் பண்ணிருக்கேன் பெருசு பெருசா. அதையும் போட்டு இதுல நல்லா வதக்குறோம். நீங்க இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்க்கறதால நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம அந்த சவுச்சவ் வச்சுதான் இந்த சட்னி செஞ்சோன்றதே யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அது நல்லா வதங்கட்டும். அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் ஒரே ஒரு சவுச்சவை தோலை சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது அப்படியே அதுவும் பெருசு பெருசா தான் இருக்கு. அதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்குறோம்ல, அது நீர்க்காயி உங்களுக்கு ஃபைபர் அதிகம் இருக்கும். அதனால நீங்க வதங்கும் போது ரொம்ப ஈஸியா அது வதங்கிடும். இல்ல நீங்க வேணா இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் எப்பயும் ஆட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால இதெல்லாம் கல்லுப்பு தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சிட்டு பத்தலைனா கூட வேணா சால்ட் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதங்க விட போறோம். இப்போ இதை நான் இன்னும் ஹெல்தியர் ஆக்கிறதுக்கு என்ன பண்றேன்னா, நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை இந்த காய் எல்லாம் உங்களுக்கு சேரும் போது பாத்தீங்கன்னா நல்லா கிரீனிஷ் கலர்ல சூப்பரா வரும். அதே மாதிரி அந்த டேஸ்ட் உங்களுக்கு அல்டிமேட்டா இருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு செய்யும் போது சூப்பரா இருந்தது. நீங்க நம்பலாம், எங்க வீட்டுல நாங்க செஞ்ச அந்த சட்னி எல்லாருமே வெறுமனே புதினா சட்னி மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே தெரியல. நான் காஞ்ச மிளகாலாம் ஆட் பண்ணாம வெறும் எல்லாம் கிரீன்லயே எல்லாமே போட்டு செஞ்சதால கிரீன் கலர்லயே உங்களுக்கு சட்னி வந்தது. ஃபைனல் அவுட்லுக் என்ன பாருங்க, நல்லா சூப்பரா இருந்தது. இந்த கருவேப்பிலை நல்லா அது கூட போட்டு நல்லா கருவேப்பிலை வதங்கணும். உங்களுக்கு வேணும்னா புதினா இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டேஸ்ட் மாறும். நான் அதனால வெறும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கூட ஹெல்தி அயன்லாம் செய்யறதுக்கு. இந்த காய் நீர்க்காய், ஃபைபருக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஃபைபர் இதுல இருக்கு நிறைய. இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. நம்ம சுகர் உள்ளவங்கலாம் நீர்க்காய் அதிகம் சேர்த்துக்கிட்டா நல்லது. அதுவும் இந்த மாதிரின்னும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டாகவும் நல்லாவும் இருக்கும். நான் காரம் பத்தல, இன்னும் ஒரு பச்சை மிளகா இதுல ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படியோ உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவை ஏத்திக்கிறதும் சரி, குறைச்சிக்கிறதும் சரி. இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்கு. நல்லா வதங்கணும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம அதை கொஞ்சம் நேரம் வதங்க விட போறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா வதங்கி முடிஞ்சிருச்சு. இதை பாருங்க. இப்போ எடுத்து மறுபடியும் இன்னொரு கலர் கிளறி விடுறோம். நான் இந்த இண்டோலியம் கடாய் தான் யூஸ் பண்றேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி செய்யறதுக்கு நம்ம இந்த கடாயில யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் நின்று வேகும் இரும்பு கடாயின்றதால. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கும், அடி பிடிக்காம. நீங்க உங்க வீட்டுல எந்த காயெல்லாம் வச்சு சட்னி அரைப்பீங்க, இல்ல எந்த சட்னியா இந்த மாதிரி உங்க பசங்களுக்கு தெரியாம கலந்து இந்த மாதிரி மறைச்சி காயெல்லாம் அந்த டிஷ்ஷுக்குள்ளே மறைச்சி நீங்க சட்னி செஞ்சு கொடுப்பீங்கன்றது சொல்லுங்க. இன்னும் வேற இந்த மாதிரி நான் கேரட்ல அரைப்பேன் சட்னி, குடமிளகா சட்னி இருக்கு. அதெல்லாம் எது வேணும்னாலும் நீங்க சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அதுவும் சேர்த்து ஆட் பண்ணுவேன். அவ்வளவுதான். நல்லா இப்போ வதங்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அப்போதான் உங்களுக்கு சட்னி பச்சை வாசனை இருக்காது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நல்லா ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நான் புளியை இதுல கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டு
அப்படியே இதில் போட்டு கூட சேர்த்து வதக்கிறதுக்காக அப்படியே மூடிடுறேன். அந்த அனல்லே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக போயிடும். அதனால நம்ம அதிலே கொஞ்சோண்டு போட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது அது கூட சேர்ந்து அரைஞ்சிடும். அதுக்காக தான் இதில் கண்டிப்பாக கொஞ்சமாக புளி வச்சே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இது மெயினாக நல்லா வதக்கிட்டு அரைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நல்லா வதங்கினதை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இப்போ அதே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மாற்றி அரைக்க போகிறோம். அவ்வளோதான், அரைச்சிட்டா நம்ம சட்னி ரெடி. இதுக்கப்புறம் இதுக்கு வெறும் தாளிப்பு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டேன், எதுவுமே அதில் தெரியல. இப்போ அதுக்கு தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாயில் கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு நம்ம தாளித்து அது மேலே கொட்டிட்டா சூப்பராக நம்மளுக்கு சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்தியான இன்னும் நிறைய சட்னிஸு, துவையல் இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ரொம்ப எளிய வீட்டு சமையல் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீட்லேயே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக புதுசாக கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து டக்குன்னு எப்படி செய்கிறதுன்றதை யோசிச்சு சோம்பேறித்தனமாக சமைப்பேன். அதுக்கான சமையலுமே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் மற்ற வீடியோஸ்லாம் கூட. இப்போ நாங்கள் அன்னைக்கு அதை இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.